அவள் வாழறதுக்கே தகுதி இல்லைங்கிற மாதிரி நிந்தனை பேசு. நிந்தனை பேசினா அவள் சக்தி இழப்பாள். அவள் சக்தி இழக்கும் போது நீ என்ன வேணாலும் பண்ணலாம். இவ்வளவுதான் உபாயம்னு போயிட்டா. அடுத்த நாள் காலையில வருதுங்க அந்த சூரியோதயம். மேலேருந்து அப்படி இறங்குறா சக்தி. பேரழகியா இருக்கா. தலைமுடி அப்படி பறந்துட்டு இருக்கு. ஒரு கிரீடம் அப்படி ஒரு நெத்தியில அப்படி இட்டுட்டு கையில எல்லாம் ஆயுதங்களோட பேரழகியா அப்படி நிக்க இறங்குறா. இறங்கி வந்து நின்ன உடனே இவன் கையில எந்த ஆயுதமும் இல்லை. நீலாம் ஒரு பொம்பளைன்னு ஆரம்பிக்கிறான். நில கொலைகிறா. ஏன் தெரியுமா? நாம் தகப்பன் வீட்டில் வளர்கின்றவர்கள் இல்லையா குழந்தைகளை? நமக்கு கெட்ட வார்த்தை பழக்கம் இல்லையே. நம் தாய் வீட்டில் என்ன கெட்ட வார்த்தை நமக்கு இருக்கு? இந்த சமூகம் எப்படிப்பட்டது? சமூகம் அப்படி தாய் வீட்டு குழந்தை போலவா நம்மை பார்க்கிறது? யார் வீட்டு பிள்ளை தானே, என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம் என்று தானே கொடுமை செய்கிறது. என்னென்ன வார்த்தைகள் பேசுது. நம்ம திருப்பி உன் தங்கச்சியா இருந்தா நீ இப்படி பேசுவியா? நீ உங்க அம்மாவா இருந்தா இப்படி பேசுவியா? என்னன்னு தானே பேசுற. நான் வேற யார் வீட்டு பொண்ணா தானே துடிக்கிறோமா இல்லையா? ஆதிபராசக்திக்கு முன்னால் துர்கா மாசுர் அவ்வளவு வார்த்தைகளை பேசும்பொழுது அவ அப்படியே அவளுக்கு